காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. சிவாஜி படம் பார்க்கும்போது ஒரு சீன் ஞாபகம் வருது. கார்ல போயிட்டு இருப்பீங்க, ரஜினி சாரும் விவேக் சார் லிஃப்ட் கேட்பாங்க. அந்த அனுபவம் எப்படி? சூப்பர் ஸ்டார் விவேக் சார் அப்போ அது ஒரு மஞ்சுமாயில் பாய். சங்கர் சார் டீமுக்கு அப்புறம் நான் அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒர்க் பண்ண டீம் தான் மஞ்சுமேல் பாய்ஸ் டீம். எல்லாரும் நல்லா பழகுவாங்க, நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ ரஜினி சார் வந்து நம்ம பார்க்க தான் சூப்பர் ஸ்டார் அப்படிலாம் சொல்கிறோம். தலைவர் வந்து உங்களை நேரில் பார்க்குற மனிதர்கள்லாம் அப்படி கிடையாது. அவர் அந்தளவு ஒரு க்ளோஸாக பழகக்கூடியவர். அவரு ரொம்ப நெருங்கி பழகிற. நீங்கள் தேட்டர் வச்சிருந்தா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண அந்த விஷயங்கள்லாம் இருந்துட்டு அதுலேருந்து ஏன் டைரக்டாக நடிக்க வந்தீங்க? என்ன விஷயம்? சென்னைக்குள்ளே 2-3 தியேட்டர் நான் 2 தியேட்டர் லீஸ் நடத்திட்டு இருந்தேன், மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரிலாம் வந்துச்சு. இது ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாத்தையும் மூட வேண்டிய சூழ்நிலை, நிர்பந்தம் ஏற்பட்டுருச்சு. அப்போ சேரன் சார் படம் நான் பண்ணேன். மாய கண்ணாடின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சுங்க. நிறைய போஸ்டர்ஸ் வந்து எனக்கு டைலாக்ல வந்துச்சு. எல்லாம் முடிச்சு அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு தியேட்டரில் பார்க்குறேன், என் சீன் எல்லாம் ஒரு சாங்கில் போகுது. அந்த ஒரு ஃபீல், இந்த படத்தில் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போகும்போது ஸோ அது கொஞ்சம் அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலி இதில் ஒரு ரெக்வெஸ்ட்டாகவும் நான் இப்போ இருக்க டேரக்டர்ஸ் கிட்ட நான் கேட்டுக்கிறேன். இது தப்பாக நினைக்க வேண்டாம். உதாரணத்துக்கு பார்த்தா நிறைய பேர் ஸ்விக்கி ஆகட்டும், பழைய தனியார் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு கூட இன்றைக்கி நடிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இதில் நான் வரணும், என்னால் முடியும், சாதிக்கணும்னு. ஃபேமிலியிலேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தங்க போராடிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு நீங்கள் தயவு செஞ்சு அவங்க கொடுத்தாங்கன்னா அது வந்து உண்மையாக யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அது போய் சேரும். அதன் மூலம் அவன் சந்தோஷமாவான். உங்க அப்பா வந்து உங்களை ஒரு டீச்சர் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நீங்க வந்து ஒரு மாஸ்டர் ஆக்கிட்டீங்க. இதுவே பெரிய பாக்கியம் தான். கண்டிப்பாங்க. அதாவது எங்க அப்பா வந்து ஒரு விதத்துல ஸ்கூல் வாத்தியாரா இருந்தாரு, மாஸ்டர். அவர் எல்லாமே வந்து வாத்தியார் தான் கூடுவாங்க. வாத்தியாரா இருந்துகிட்டு அதன் பிறகு அவருடைய டீச்சர் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சினிமா சார்ந்து வேலைகளுக்கு அவர் வந்துட்டாரு. அவருக்கு இருந்த ஆர்வம், அது டீச்சரா இருந்தாலும் அவருடைய ஆர்வம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் தான் இருந்துச்சு. அந்த ஆர்வத்தில் நீங்களும் வந்துட்டீங்க? அந்த நான் வந்துட்டேன். என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிலேஷன்ஸ்லேருந்து, என்னோட தம்பிகள்லேருந்து, அம்மாலேருந்து, அக்கா, ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டீச்சர் தான். டீச்சர் ஜென்ரேஷன் தான் இருக்கேன். அதில் எங்கள் அப்பாவுக்கு என்னை வந்து ஒரு டீச்சர் ஆக்கி பார்க்கணுன்றது அவருடைய ஆர்வம். ஆனால் கணக்காணும் காலங்கள் மூலமாக நான் மாஸ்டர் ஆகிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு வகையில் நான் காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். சிவாஜி படம் பார்க்கும்போது ஒரு சீன் ஞாபகம் வருது. கார்ல போயிட்டு இருப்பீங்க, ரஜினி சாரும் விவேக் சார் லிஃப்ட் கேட்பாங்க. அந்த கார் ஓட்டிட்டு போற டிரைவர் வந்து ரவின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அது அந்த அனுபவம் எப்படி? சூப்பர் ஸ்டார் விவேக் சார் அப்போ அது ஒரு மஞ்சுமாயில் பாய் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அப்போ நான் வந்து தலைநகரம்ன்ற படம் வந்து எனக்கு ரிலீஸ் ஆன டைம் அது. ஸோ அப்போ அந்த படம் வரும்போது தலைநகரத்தில் என்னோட கேரக்டர் கொஞ்சம் பேசப்பட்டது. ஸோ அப்போ எனக்கு சங்கர் சார் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அடம் தாஸ் சொல்லிட்டு அப்போ சார் அவர் இந்த பாம்பு சட்டைன்னு கூட ஒரு படம் டைரக்ஷன் பண்ணார். ஸோ அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சங்கர் சார் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாரு. ஃபர்ஸ்ட் அவர் ஃபோன் பண்ணும்போது எனக்கு வந்து அவர் சங்கர் சார் ஆஃபீஸில் கூப்பிட்றாங்கன்னு எனக்கு தோணலை. ஏன்னா யாரும் நம்மளை கிண்டல் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸில் சில ஓட்டுறீங்களே பேசுனாங்க. அது மாதிரி சங்கர் சார் ஆஃபீஸ் பேசுகிறோம், இது மாதிரி ஒரு கேரக்டருக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பட் நான் என்னென்ன அப்போ லேண்ட்லைன் ஃபோன் தான், நம்பர்லாம் நம்மளுக்கு வராது இல்லைங்களா. நான் என்ன நினச்சிட்டேன், சரி யாரோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் மேட்ஸ் யாரோ சும்மா கிண்டல் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு ஒரு கேஷுவலாக பேசிட்டு வச்சுட்டேன். சரி நம்ம ரீடெயில் போட்டு பார்ப்போம், ஏன்னா பிசிஓ பூத் மாதிரி இருந்தால் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு ரீடெயில் போட்டு பண்ணால் சங்கர் சார் ஆஃபீஸு. ஷாக் சார் நான் தெரியாமல் பேசிட்டேன், இந்த அடுத்த ஃபோனை வச்சோன்னே அங்கே வந்துடுறேன் சார் சொல்லிட்டு நேராக போனேன். ஸோ அப்போ பார்த்துட்டு அந்த கேரக்டர் அது மூலமாக எனக்கு கிடச்சிது. அப்போ அதில் வந்து சங்கர் சார் கூட எனக்கு பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதில் இப்போ மதி சார் இருந்தாங்க, அவரும் இப்போ படம் பண்ணியிருக்காரு. இப்போ பிரபு சார் இப்போ இந்தியன்லாம் கூட ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ இவங்க எல்லாரும் கூட ஒரு நெருங்கி பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிது. சங்கர் சார் டீமுக்கு அப்புறம் நான் அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒர்க் பண்ண டீம் தான் மஞ்சுமேல் பாய்ஸ் டீம். எல்லாரும் நல்லா பழகுவாங்க, நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்கள் கூட வந்து அந்த காரில் போவீங்க. அப்படிங்கும்போது ஆன் ஸ்பாட்டில் வந்து அவர்கிட்ட பேசின வாய்ப்பு அந்த மாதிரி எதாவது நடந்ததா? கிடச்சிதுண்ணே. எனக்கு ஃபஸ்ட்டு டே எனக்கு போகும்போது ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் அப்போ போச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் தான் இப்போ எடுத்தாங்க. ரோப்பில் கட்டி நான் போகிறோம் அந்த சீனில். ஸோ அந்த அது தலைவர் வந்து அடிச்சிடுவார். அடித்த உடனே அந்த ஃபாலிங்கில் போயிட்டு பின்னாடி விழணும். ஸோ அது டூப் எல்லாமே நானே தான் பண்ணேன். அப்போ அந்த போர்ஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு போச்சு. அதுக்கு ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு சார் கூட டைலாக் போர்ஷன் வந்தது. காரில் அவர் உட்காந்துருக்கிறது, அவர் ஏறுறது, அந்த மாதிரி போர்ஷன்ஸு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக ஒரு இது இருக்கு இல்லைங்களா, ஒரு நர்வஸாக இருந்தேன் நான். அப்போ ரஜினி சார் இருக்காரு அப்படின்ட்டு ஒரு இருந்துச்சு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா
பயங்கர சில்ல ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிதம்பரம் சார்லாம் சொல்கிற மாதிரி ரஜினி சார் வந்து நம்ம பார்க்க தான் சூப்பர் ஸ்டார் அப்படிலாம் சொல்கிறோம். தலைவர் வந்து உண்மையில நேரில் பார்க்குற மனிதர்கள்லாம் அப்படி கிடையாது. அவர் அந்தளவு ஒரு க்ளோஸாக பழகக்கூடியவர். அவரு ரொம்ப நெருங்கி பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு அந்த சமயத்தில் கடவுள் அமைச்சு கொடுத்தாரு. ஸோ அதன் மூலம் பேசுனீங்களா? எப்படி அந்த கன்வோல இது போச்சா? இல்லை, அவர் வந்து ஃபர்ஸ்டெல்லாம் நம்மளை கேட்பாரு, உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க? ஸோ இதை நம்மளுக்கு கேள்வியே இல்லை, அவரே கேள்வியை கேட்டு பதிலை எடுத்துருவாரு. அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அதில் ஒரு வியப்பான விஷயம், ஒரு ஷெடியூல் நான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஷூட் முடிஞ்சிருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரொம்ப இடைவெளிக்கு பிறகு அதோட கண்ட்ரிபியூட்டி சீன் வந்து எனக்கு ஓஎம்ஆரில் வந்தது. அப்போ நான் போகும்போது கேமரா பொசிஷன் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ சார் கடைசியாக வராங்க. சார் அவருக்கு சார் வராரு, ஒரு விஷ் பண்ணலான்ட்டு இறங்க போனால் என்னால் இது அப்போ சாரே கிட்ட வந்து, அனந்த கோபி எப்படி இருக்கே அப்படின்னாரு. ஏன்னா என்னுடைய பேர் கோபின்னு தான் நிறைய பேர் கூப்பிடுவாங்க இயல்பாக கூப்பிடும்போது. ஸோ அவர் என்னை அவ்வளோ நாளுக்கு அப்புறம் பார்த்து எவ்வளோ மக்களை சந்திச்சிருந்தாலும் அந்த சமயத்தில் வந்து என்னுடைய முழு பேரையும் அவர் ஞாபகம் வச்சு, அவருடைய மெமரி பவர் அவ்வளோ ஒரு மெமரி பிஸியில் 200 பேர் இருப்பீங்கல்ல, அந்த பேரோட வந்து அவர் கூப்பிட்டது ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எந்திரன் ஷூட் போயிட்டு இருந்தப்போ நான் வேற ஒரு வேலைக்காக ஏவிஎம் ஸ்டுடியோ போயிருந்தேன். அப்போ அதே மாதிரி தலைவரை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் மேக்கப் ரூம்லேருந்து வெளியில் வந்தாங்க. நான் அப்போ என்னுடைய எதிர்பாராமல் அவர் சந்தித்தேன். அந்த சிவாஜியில் என்கிட்ட எப்படி சார் அன்பாக பழகினாங்களோ அதே மாதிரி அந்த இடத்துலையும் என்னை வந்து விசாரித்து, என்ன பண்ணிருக்க, இப்போ என்ன போயிட்டுருக்கு, எந்திரன் பண்ணுறியா, நம்ம படத்துக்கு வந்திருக்கியா. ஸோ அந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷனாக அவர் கேட்டதெல்லாம் இன்னும் என்னால் மறக்க முடியாதது. சரிண்ணா, இப்போ நீங்க தியேட்டர் வச்சிருந்தா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண அந்த விஷயங்கள்லாம் இருந்துட்டு அதுலேருந்து ஏன் டைரக்டா நடிக்க வந்தீங்க? என்ன விஷயம்? ஆக்சுவலி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்னுடைய ஃபாதர் பண்ணிட்டு இருந்தாரு பல சினிமாக்களுக்கு. அதுக்கப்புறம் தியேட்டர் வந்து அவர் ஆரம்பிச்சது தான். இந்த டூரிங் டாக்கிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தியேட்டராக வந்து தியேட்டர் நடத்திட்டு இருந்தேன். அப்புறம் சென்னைக்குள்ளே 2-3 தியேட்டர் லீஸ் நடத்திட்டு இருந்தேன், மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரிலாம் வந்துச்சு. இது ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாத்தையும் மூட வேண்டிய சூழ்நிலை நிர்பந்தம் ஏற்பட்டுருச்சு. அப்போ எல்லா சென்டரும் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். பெரிய கம்பெனிகள் வந்து எல்லா சென்டர்லையுமே ஒரே மாதிரி ஆக்கி ரிலீஸ் பண்ண சூழ்நிலை வரும்போது சின்ன தியேட்டர்களால் அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. இப்போ டூரிங் டாக்கிஸ் நம்ம வச்சிருந்தலாம் பண்ண 2 ஷோ, அந்த 2 ஷோவில் வந்து நம்ம பெரிய படத்தை ரிலீஸ் பண்ணவும் முடியாது. ஸோ அதை சர்வைல் பண்ணுறது ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் நிறைய வந்து, அதனால் அப்போ தியேட்டரை மூடியாச்சு. ஸோ நம்ம ஆரம்பத்துலேருந்து இந்த தியேட்டரையே பார்த்து படத்தை பார்த்து மக்களை பார்த்து அதை பார்த்ததால, ஸோ நம்ம படித்த ஸ்கூல் அதுதான். அப்போது அந்த ஸ்கூல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நடிக்க வந்தாச்சு. சில இயக்குனர்கள் ஒரு நேட்டிவிட்டி படம் எடுக்கிறேன் அப்படின்னு எடுப்பாங்க, ஒரு தென் மாவட்டம் நோக்கி போய் ஒரு படம் எடுப்பாங்க, நல்ல ஒரு வில்லேஜ் பேஸ்டு படம். அப்படிங்கும்போது சில கேரக்டர்ஸ் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச முகமாக இருக்கும். பல கேரக்டர்ஸ் வந்து அந்த ஊரில் இருக்கவங்களே தான் நடிக்க வைப்பாங்க. அது சமீபமாக எல்லா படத்தையும் நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ அப்படிங்கும்போது நீங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது சப்போர்ட்டிங் கேரக்டர் நீங்கள் பண்ணுற அப்படிங்கும்போது நீங்களாம் அது ஃபீல் பண்ணுவீங்களே, இந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கலாமே, ஏன் ஊருக்காரங்களுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் தோணும்ல? நிச்சயமாங்க, இது நல்ல ஒரு கேள்வி. இது நிறைய பேர் மனசில் நடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க மனசில் கூட நல்ல ஒரு கேள்விங்க. ஆக்சுவலி நான் ஒரு ரெக்வெஸ்டாகவும் நான் இப்போ இருக்க டேரக்டர்ஸ் கிட்ட நான் கேட்டுக்கிறேன், இது தப்பாக நினைக்க வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஊரில் வந்து நடிக்கணும், ஏதோ ஒரு துறையில் சாதிக்கணும், நடிக்கணும் நிறைய பேர் இன்னைக்கு வந்து இங்கே எவ்வளோ பார்ட் டைம் வேலைகள், உதாரணத்துக்கு பார்த்தா நிறைய பேர் ஒரு ஸ்விக்கி ஆகட்டும், பழைய தனியார் இதுகளை பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு கூட இன்னைக்கு நடிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இதில் நான் வரணும், என்னால் முடியும், சாதிக்கணும்னு. ஸோ அப்படி அந்த ஒரு உந்துதலில் எவ்வளோ பேர் இருக்கும்போது, ஸோ நீங்கள் ஊரில் வெளியூரில் நீங்கள் சொன்ன நேட்டிவிட்டியில் போயிட்டு யாரோ ஒரு சிலர் படம் எடுக்கும்போது அங்கே இருக்க மக்களை பயன்படுத்த, அது அந்த படத்துக்கு அழகாக இருக்குதுன்னு இருக்கலாம், இல்லை அவங்க சப்ஜெக்ட்டுக்கு ஆப்டாக இருக்குன்னு இருக்கலாம், இல்லை ஒரு பட்ஜெட் இருக்கலாம், எப்படி ஒன்று இருக்கலாம். ஆனால் இங்கே காசே இல்லாமல் நடிக்கிறதுக்கு கூட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பட்ஜெட்டுக்கு. அதுமாரி அந்த ஒரு வாய்ப்புக்காக, ஏன்னா நீங்கள் கொடுக்குற வாய்ப்பால் அந்த நபர் வந்து தொடர்ந்து சினிமாவை ட்ராவல் பண்ணுவாருன்னா அது ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஊரில் மதுரையில் போய் ஒரு டீப் வில்லேஜில் போய் ஒரு மக்களை வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ அந்த ஊரில் நீங்கள் அந்த ஒரு டைலாக் போஸ்ட் ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தரீங்க இல்லையா, அவர் அதுக்கப்புறம் அந்த சினிமாக்காக சென்னை வந்து முயற்சி பண்ணுறது வந்து ரொம்ப குறைவு. அங்கேயே நடிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க, அப்படியே போய் அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவார். ஆனால் அந்த வாய்ப்பு இங்கே வந்து எங்களை மாதிரி நடிக்க துடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இது எனக்கு ஒரு வாய்ப்பு, இந்த நடிப்புக்காக நான் இன்னொரு வேலை செய்கிறேன், நான் நடிப்புக்காக இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபேமிலியிலேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தங்க போராடிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு நீங்கள் தயவு செஞ்சு அவங்க கொடுத்தாங்கன்னா அது வந்து உண்மையாக யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அது போய் சேரும். அதன் மூலம் அவன் சந்தோஷமாவான். ஸோ ஊர்லேருந்து வந்து அவன் கஷ்டப்பட்டு இங்கே இருந்ததுக்கு அவனுக்கு ஒரு பலன் கிடைக்கணும் இல்லையா. ஏன்னா இனிமேல் நிறைய பேர் இருக்காங்களே, 20 வருஷம் 25 வருஷம் இருந்துமே ஸ்க்ரீனில் வர முடியாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல. நிச்சயமா. இப்போ நான் மஞ்சுவேல் பாய்ஸில் கூட நான் ஒரு சீன் பண்ணேன். இப்போ படத்தை சாதாரணமாக பல வெளியில் என்னப்பா ஒரு சீன் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு சீன் பண்ணுறதுக்கு, அந்த படத்தில் பண்ணுறதுக்கு நம்முடைய மெனக்கடல், நம்முடைய அந்த தவம் அதில் இருந்தவங்களுக்கு
கண்டிப்பாங்க. ஸோ ஒரு இந்த 20 வருஷம் போச்சுன்னு எதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சட்டுன்னு போயிடுச்சு. சட்டுன்னு போயிடுச்சு. இல்ல 20 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம், வேற வேலை பார்த்துருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது யோசனை இருக்கா? இல்ல, நான் வேஸ்ட் பண்ணேன்னு நான் என்னைக்குமே ஃபீல் பண்ணல. நான் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த தியேட்டர்ல இருந்து வந்துட்டு நான் சில தொழில்களும் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப சினிமான்னு முழு முயற்சியா போயிட்டு இருப்போம். ஸோ ஃபேமிலி, ஸோ எனக்கு பையன், ஃபேமிலி அப்படின்னு இருக்கும்போது என்னுடைய, ஏன்னா சினிமாவில் வந்து நம்ம எல்லாரும் ஜெயிக்கணும் தான் நினைக்கிறோம். பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக வரணும், ஒரு லெவல் வரணும் தான் எல்லாருமே போராட்டம் இருக்கிறது. பட் அந்த ட்ராவலில் போகும்போது நம்ம கூட சேர்ந்து பயணிக்கிற நம்ம ஃபேமிலியும் சேர்ந்து அதில் வந்து பாதிக்கிறதுனால உணர முடிஞ்சது. அதனால எனக்கு ஒரு இடைவெளி தேவைப்பட்டது. நான் கத்தி சண்டைன்னு ஒரு படம், விஷால் சார் படம், சுராஜ் சார் டைரக்ஷனில் பண்ணேன். அந்த படத்துக்கு அப்புறம் சரி நம்மளுடைய ஆசைக்காக நம்ம யாரையும் இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் போகும்ட்டு நான் எனக்கு தேவையான சில விஷயங்களை ரெடி பண்ணி வச்சுட்டு திரும்ப எனக்கு பிடிச்ச சினிமாவுக்கு நான் வந்துட்டேன். ஸோ சுற்றி நான் வர்றது அந்த சினிமா தான். எனக்கு சினிமா தான், இதை விட்டு நான் போக மாட்டேன். ஸோ அதனால் இதே தான் சுற்றிட்டு இருக்கிறத ஒரு இது. அதனால் எனக்கு அது ஒரு வெற்றிடமாக எனக்கு தெரியல. ஏன்னா தான் திரும்ப உள்ளே வந்துட்டேன். ஸோ அதுமாதிரி இன்றைக்கி நான் நடிக்க முயற்சி பண்ணுறவங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நான் இன்னொரு இன்டர்வியூ சொல்லியிருந்தேன் இதை. என்னன்னா இப்போ உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸோ இதுமாரி வராங்கன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும், ஒரு டைரக்டர் ஆகணும், நடிக்கணும் அப்படின்னு வரவங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க முழு நேரமாக இதில் பயணிக்கிறாங்க. அவங்க அதை நான் தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் அவங்கள நம்பி ஒரு சமயம் அவங்களுடைய ஃபேமிலி இருக்கும், ஒரு அக்கா இருக்கும், ஒரு ஏதோ ஒரு ஃபேமிலி பேக்கப் அவங்கள நம்பி இருக்குன்னா, நான் என்னை கேட்டது ஒன்று, உங்களுக்கான ஒரு ஏதோ ஒரு பார்ட் டைம் பிளாட்ஃபார்ம், எனக்கு தெரிஞ்ச வழி, ஏதோ ஒரு விஷயத்தை தயவு செஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஆசையை நோக்கி நீங்கள் பயணிங்க. அப்போது ஒரு வருமானம் வர மாதிரி. ஆமாம், ஒரு வருமானம், ஓரளவு ஏதோ ஒரு விஷயம் வந்துன்னா அட்லீஸ்ட் உங்களுடைய சர்வேலுக்காது. இப்போ நிறைய பேர் ஜெயிச்சவங்க பார்த்தீங்கன்னு சொல்ல, நான் வந்து இங்கே படுத்திருந்தேன், இங்கே இதை பண்ணிட்டு இருந்தேன், இப்படிலாம் நம்ம சொல்கிறத கேட்டிருக்கோம். அப்போ உங்களுக்கு அந்த அன்னைக்கு அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, பார்ட் டைம்ன்ற விஷயம். இன்னைக்கு நம்ம நிறைய இருக்கு. ஆக ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தயவு பண்ணி ஒரு ஈகோ பார்க்காம, நீங்கள் அதை ஒரு தாழ்வு மனப்பான்மை நினைக்காம, உங்களுக்கு கிடைச்ச நேரத்தில் ஒரு வருமானத்துக்கான இன்னொரு விஷயத்தை ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த பயணிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கான ஒரு எனர்ஜியும் இருக்கும். ஸோ ஜெயிக்கிறதுக்கான ஒரு டைம், ஒரு ஆக்சிஜன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சமயம் நாளைக்கு நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆனீங்கன்னா கூட நீங்கள் செஞ்சுட்டு இருந்த தொழில் உங்களை நிச்சயமாக காப்பாற்றும். ஒன்னையே நம்பிட்டு நான் மிஸ் ஆயிட்டேன்னு சொல்றது வெறும் வார்த்தைகள் இல்லை, நீங்க பேசுறது எல்லாமே ஒரு அனுபவம் உள்ள இருந்து வருது. நிச்சயமா. நான் ஓப்பனா சொல்ல போனா, நான் இன்னைக்கு கூட நான் எப்பவுமே நான் பிஸியா வச்சுக்கணும்னு நினைப்பேன். காரணம் என்னன்னா, பிஸியா மீன்ஸ் என்னன்னா, நான் சும்மா இருந்தேன்னா என்னுடைய இது எனக்கு இறங்கும். அதனால நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும்னு நினைப்பேன், ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுட்டே இருக்கணும். இன்னைக்கு என்னால் எந்த தொழிலும் எனக்கு இல்லை. நான் அதனால ஒரு தொழில் என்னை ஃபோக்கஸ் பண்ணாமல் நிறைய ஸ்பிட் பண்ணி வச்சிருக்கேன். எதுவுமே இல்லையா, நான் ஓலா போய் ஓட்டுவேன், நான் ரேபிட்டோ ஓட்டுவேன். எனக்கு நான் கனகாலம் நடிச்சிட்டேன், நான் மஞ்சுவேல் பாய்ஸ் இதை பண்ண மாட்டேன்றது எனக்கு இல்லை. எனக்கு தேவை என்ன, நான் வந்து பிஸியாக வச்சுக்கணும். அப்போ தான் நான் சினிமாவில் என்னால் ட்ராவல் பண்ண முடியும். என்னை நம்பியிருக்க என்னோட ஃபேமிலியும் நான் வந்து ஸ்ட்ரகிள்லாம் பார்த்துக்க முடியும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம நினச்ச இடத்த போய் நம்ம அடைய முடியும். நான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ அதனால் இன்னைக்கு முயற்சி பண்ணுற எந்த விஷயமா இருந்தாலும், ஏன்னா ஒரு கண்ணை கட்டி விட்டா போல தான் சினிமா. நம்ம எல்லாரும் எல்லா விஷயத்தோடும் வரோம். ஆனால் போய் சேர்றதுக்கு நம்மளுக்கு நம்ம சேர்ந்தவங்களையும் பாதிக்காமல் அவங்கள அணைச்சி கூட்டு போகிறதுக்கு எல்லாருமே பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் தயவு செஞ்சு இதை கேட்டு கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, ஜெயிச்சிடலாம். இது இன்னொரு விஷயம் வந்து ரெகுலராக நடக்குதுண்ணே. இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச நடிகர்கள் யாரையும் கேட்டாலுமே, இல்லை இயக்குநர்கள் யாரையும் கேட்டாலுமே, நான் இந்த சீன் பண்ணியிருந்தேன், ஆனால் இதில் வந்து என்னோட சீனை வந்து எடிட் பண்ணிட்டாங்க, அந்த ஃபுட்டேஜ் வரல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகுது. இந்த மாதிரி நீங்கள் நடித்த அனுபவம் நிறைய இருக்கா? நீங்க நடிச்ச படத்துல இருந்து ஒரு சீன் வராம இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் மஞ்சுமல் பாய்ஸே சொன்னீங்க, வேற படங்கள்ல இந்த மாதிரி நிறைய நடந்திருக்க மாதிரி. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, சேரன் சார் படம் நான் பண்ணேன், மாயா கண்ணாடின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சுங்க, நல்ல படம். அந்த படத்துல வந்து அவர் ஹீரோ ஆகணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருப்போம். ஆமா, அதுல சார் இப்ப நான் சொன்ன ஒரு மேட்டர் நிறைய சாதிக்கணும் சினிமாக்கா இது அதில் இருக்கும். அதிலே பாத்தீங்கன்னா ஹீரோ ஆகணும்னு சலூன் கடையில வேலை செஞ்சுட்டு இருப்போம். ஆமா, சலூன் பண்ணுவாரு, வேற விஷயங்கள் பண்ணுவாரு. பட் அது மாதிரி போவோம். நல்ல கதை அதனா. அந்த படத்துல வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் எனக்கு அப்போ சார் கொடுத்தாங்க. ஒரு டிரைவர் கேரக்டர், வில்லன் கூட விசுவாசியான ஒரு டிரைவர், நல்ல ஒரு கேரக்டர் அது. அந்த கேரக்டர் நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய போர்ஷன்ஸ் வந்து எனக்கு டைலாக்ல வந்துச்சு. ஓகே, எனக்கு சேரன் சாருக்கும் கான்ஃபிகேஷன் வந்து நிறைய சீன் வந்துச்சு. எனக்கு 2 கெட்டப் சேஞ்ச் ஆச்சு, நிறைய போர்ஷன்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சு நான் டப்பிங் எல்லாம் பேசிட்டு வந்துட்டேன். அப்போல்லாம் ஒரு படம் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு வருஷம் ஆகிடும். நம்ம ஷூட் போகிறோம், எல்லாம் முடிச்சு வரது 6 மாதம் 1 வருஷம் காலங்கள் எல்லாம் முடிச்சு அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு தியேட்டரில் பார்க்குறேன், என் சீன் எல்லாம் ஒரு சாங்கில் போகுது.
ஒரு மாண்டே சாங் நல்ல சாங் படத்துக்கு கம்பேர்டாக வச்சு. ஆனால் நான் டப்பிங்லாம் பேசிட்டு வரும்போது பார்த்தா நான் நினச்சிட்டேன், ஓ ஸ்க்ரீனில் வரும்போது இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு அப்படியே வரும், நிறைய ஒரு 5 நிமிஷம் வரும் அப்படின்னு நினச்சிருப்பேன். வரும். ஏன்னா முக்கிய ஒரு போர்ஷன் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நான் வரும்போது அதை அந்த ஒரு ஃபீல், ஸோ இந்த படத்தில் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போகும்போது ஒரு மாண்டேஜில் மூவ் ஆயிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சார் நம்ம இதை அப்போ திரும்ப நம்ம இன்னும் ஓடணும், இன்னும் முயற்சி பண்ணணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதிலேயே ட்ராவல் ஆகிட்டு இருந்தேன். அது மூலம் நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு எனக்கு. சரிண்ணா, நம்ம இறுதியான ஒரு கேள்வி. மாஸ்டர் கூப்பிட காரணமே வந்து கனா தான். கனா 1, 2 பார்த்துட்டோம். 3 அப்டேட் சொல்லுங்க. ஆக்சுவலி தப்பா நினைக்காதீங்க, கனான்னு சொன்னீங்கன்னா கனான்னு ஒரு சீரியல் ஒன்று போயிட்டு இருக்கு. கனா காணும் காலம். தப்பா நினைக்க வேண்டாம். கனா காணும் காலங்கள் ஹாட் ஸ்டார்ல சீசன் 1 சீசன் 2 இப்போ போயிட்டு இருக்கு. சீசன் 3 கூடி சீக்கிரம் சேனல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நான் சொல்லக்கூடாது. ஆனா நிச்சயமா வரும், கண்டிப்பா வரும். வெயிட்டிங், எல்லாருமே உங்களுமே நானும் வெயிட் பண்றேன், கண்டிப்பா வரும். சரி, ஓகே. நான் ரொம்ப நன்றிண்ணா. எல்லா கேள்விக்கும் வந்து ஒரு யதார்த்தமான பதில்கள். ஒரு 20 வருஷம் பயணம், அதுலேருந்து எதுவுமே வார்த்தைகளாகவே இல்லை, எல்லாமே ஒரு அனுபவம் உள்ளிருந்து எல்லாமே வந்துச்சு. கேட்டது ரொம்பவே எங்களுக்கு ஒரு ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள் கனாவுக்கும் மஞ்சுமல் பாய்ஸுக்கும், அடுத்து வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஸ்க்ரீனில் ஜொலிச்சுக்கிட்டே இருங்க. எஸ்பிளக்ஸ் டீம் சார்பாக வாழ்த்துக்கள்ண்ணா. ரொம்ப நன்றி தம்பி. நிரஞ்சன் உங்களுக்கும், கேமராமேன் பிரபார் சார், அப்புறம் தம்பி எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. உங்களோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து எங்களை மாதிரி நடிகர்களை கொஞ்சம் ஊக்குவிங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கனெக்ட் ஆகுறீங்க. ஸோ கனெக்ட் ஆகனாலும் கண்டிப்பாக இதில் ஐடி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துட்டு வாங்க. ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, நான் கண்டிப்பாக சாரோடைய ஐடி வந்து கீழே மென்ஷன் பண்ணி விடுறோம். சார் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.